SEZக்கு வந்து நீங்கள் பில் பண்ணும்போது தட் வில் கன்சிடர் ஆஸ் ஏ எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ். ஸோ இப்போ GST1 ஃபைல் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் SEZோட இன்வாய்ஸ் வந்து எங்கே காமிக்கணும்? ஸோ எக்ஸ்போர்ட்டில் காமிக்கணுமா இல்லைன்னா B2Bயில் காமிக்கணுமா? ஸோ ஆன்சர் இஸ் B2Bயில் பார்த்தீங்கன்னா SEZ போட்டிருக்காங்க. ஸோ இந்த B2B டேபிள் நம்பர் 4ல் போனீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் ஆட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா SEZ சப்ளை. ஸோ SEZ சப்ளை பண்ணும்போது நீங்கள் வித் டேக்ஸும் பண்ணலாம், விதவுட் டேக்ஸும் பண்ணலாம். ஆனால் SEZக்காரவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பே பண்ணிவிட்டு ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிசேபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்களோட GST ஒன்ஸ் அந்த SEZோட GST நம்பர் போட்டிங்கன்னா இது வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து வித் டேக்ஸ் பண்ணுறீங்களா விதவுட் டேக்ஸ் பண்ணுறீங்களா ஆப்ஷன். ஸோ விதவுட் டேக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இவங்க வந்து பர்டிகுலர் LUT நம்பர் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் விதவுட் டேக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்வாய்ஸ் நம்பர், டேட் அண்ட் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, தென் GST நம்பர் போட்டீங்கனாலே இது வந்துடும். ஸோ 29 and 29. ஸோ ஸ்டேட் வைஸ் மேட்ச் ஆயிரும். ஸோ இது வந்து 0 டேக்ஸ்னால நோ டேக்ஸ் கலெக்டட். ஸோ அதனால் இங்கே போட்டுட்டு கிளிக் ஆன் சேவ். ஸோ இதுதான் மீன்ஸ் SEZ சேல்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காமிச்சிட்டு மற்ற B2B இருந்துச்சுன்னா B2C இருந்துச்சுன்னா அந்த டேட்டா ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே டு ஃபைல் த GST1 சேல்ஸ் ரிலேட்டட் டு SEZ. தேங்க்யூ.